பிரதமர் மோடி இந்திய பெண்களின் தாடி குறித்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிழா காங்கிரசார் திண்டுக்கல் பழனி பைபாஸில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 19ஆம் தேதி துவங்கி 7 கட்டங்களாக நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு இந்தியா கூட்டணி மீது மக்களுக்குள்ள ஆதரவை கண்டு தோல்வி பயத்தில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியா கூட்டணி மீது காங்கிரஸ் மீதும் பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும், இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள், வந்தேரிகள், தீவிரவாதிகள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பெண்களின் தங்கத்தை கணக்கிட்டு அந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களிடம் கொடுத்துவிடும் காங்கிரஸ் என்றும், இந்திய பெண்களின் தாலி கூட தப்பாது என்றும் அவதூறாக பேசியுள்ளதாக கூறி மோடி இந்த சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் திண்டுக்கல் பழனி பைபாஸ் ஓம் சக்தி நகர் அருகே திண்டுக்கல் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி சுமதி நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ரோஜா பேகம், நாகலட்சுமி, அம்சவள்ளி, திண்டுக்கல் மாவட்ட உறுப்பினர் பாரதி, வேங்கை ராஜா, மச்சக்காலை, முகமது அலியார், அப்பாஸ், மந்திரி, காஜா மைதீன், அமீர் அம்ராஜ் உள்ளிட்ட மகிழா காங்கிரசார், மாநகர காங்கிரசார், இளைஞர் காங்கிரசார் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். மோசடியாக பேசிய, இழிவுபடுத்தி பேசிய மோசடி மோடி அரசாங்கத்தை பெண்களின் தாலி மீது குறிவைக்கிறான். பெண்களே, இந்திய நாட்டு பெண்களே, எச்சரிக்கை கைவிட்ட மோடியே நீதி கேட்டு